ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றே. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் இந்த கோலத்தை கண்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் பேரதிர்ஷ்டம்தான். நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு இனி எல்லா ராஜயோகமும் உன் வாழ்வில் வரப்போகிறது. நான் உனக்கு தருவதை வாங்காமல் தவற விட்டுவிடாதே என் செல்லமே. இப்போது நீ அழைத்தாலும் உனக்காக ஓடி வந்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். மனதில் உறுதியோடு என்னை வரவேற்க தயாராகு. உன்னுடைய எல்லா வாழ்க்கையும் இப்போது மிகவும் சந்தோஷமானதாக மாறப்போகிறது. ஆம் என் செல்லமே, இத்தனை நாட்களாக கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லா அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் அழகாய் அரங்கேறப் போகிறது. மனதளவில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என ஏங்கிக் கொண்டே இருந்தாயல்லவா? அது இப்போது நல்ல முறையில் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களையும் விசேஷங்களையும் எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்வில் இப்போது புதிய உற்சாகத்தை பெறப்போகிறாய். உனக்கென ஒரு நல்லதொரு விடியலையும் இந்த வராகி அம்மா நான் உருவாக்கப் போகிறேன். புத்தம் புதிய மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது என் செல்லமே. உன் வாழ்நாளில் இதுவரை நடந்த விஷயங்களையும் மோசமான நாட்களையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை என்றால் எப்போதும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தானே செய்யும். ஆனால் நீ முன்னோக்கி குதிக்க முயற்சி செய்யும் போது யாராவது உன்னை பின்னோக்கி இழுப்பது போல ஒவ்வொரு முறை முயற்சி செய்து முன்னேற துடிக்கும் போதெல்லாம் உன் வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து உன்னை பின்னால் தள்ளி உன்னை தோற்கடித்து விடுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கலங்காதே. உன்னுடைய வழிகள்தான் உன்னை வலிமையாக்கப் போகிறது. அழுத குழந்தை சிரிக்கும் என்பது போல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்விலும் நான் நல்ல மாற்றங்களை வரவழைக்கத்தான் போகிறேன். இனிமேல் எனக்கு விடிவு காலம் வருமா என நீ கலங்கவே வேண்டாம். உனக்கான விடிவு காலம் என்பது மிக வெளிச்சம் நிறைந்ததாகவே வரத்தான் போகிறது. வழுக்கல் பாறையாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை நல்ல ஒரு விடியலோடு தொடங்கி வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை பாதையில் இனி நீ வளர்ச்சியை பார்க்க போகிறாய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் உனக்கு கெடுதல் செய்து நல்லதை நினைக்காத எண்ணம் கொண்டவர்களாக இருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது. இனி நீ முன்னேற்றமான வளமான வாழ்க்கையை பெற துவங்கியவுடன் விலகிப்போன மனிதர்களெல்லாம் தேடி வருவார்கள். தோற்று விடுவோமோ என கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எதையுமே இழக்காத அளவிற்கு உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்தை நான் படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும். தடைகளை தகர்த்து காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர யாராலும் மாற்ற முடியாது. இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் எந்த தடையோ தடங்கல்களோ பிரச்சனைகளோ வராமல் எந்த குறை குற்றமும் இல்லாமல் உனக்கான வாழ்க்கையை அழகாய் அமைத்து தருவேன். அம்மா தாயே என நீ என்னை உருகி அழைத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே. இப்போது வாழ்க்கையின் அழகான கோலமாய் இல்லாமல் அலங்கோலமாய் ஆகிவிட்ட உன்னுடைய கவலைகளை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். கால புயலின் மூலமாக நான் உன்னை சரி செய்ய போகிறேன். இனி உனக்கான நல்மாற்றங்களையும் இந்த வராகியம்மா நான் உருவாக்கி தரதான் போகிறேன். அதற்காக தானே பேரதிர்ஷ்டத்தோடு கூடிய இந்த அற்புத வாய்ப்பையும் உன் வாழ்வில் தருவதற்காக வந்துள்ளேன். உன் நல்ல மனதிற்கு நான் எதுவுமே செய்யவில்லையே. நீ எவ்வளவோ ஆசைப்பட்டு கேட்டும் கூட இன்னும் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்கிறேனே என யோசிக்கிறாயா? எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என் செல்லமே. நீ ஒருபோதும் கலங்காதே. வாழ்க்கை என்றால் வளைவான பாதைகள் இருக்கத்தான் செய்யும். உனக்கான காலம் போடும் கணக்கை புரிந்து கொள்ள முடியாமல் தானே தவிக்கிறாய்? உன்னை படைத்த எனக்கு தெரியும். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ முயற்சி செய்யும் எல்லா போராட்டங்களிலும் உனக்கான வெற்றியை தான் நான் அறிவிக்கப் போகிறேன். உன் பலவீனத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தானே தடுமாறுகிறாய்? உன்னுடைய பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு பலமாக ஆகிவிடுகிறது. எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வராகியம்மா என்னை முழுவதுமாக நேசி. வளைவுகள் இல்லாத பாதையும் கிடையாது, கவலைகள் இல்லாத மனித வாழ்க்கையும் கிடையாது. வளைவு நெளிவு சுழிவு எல்லாவற்றையும் தாண்டிதானே போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். அதே போலத்தான் கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும்.
துயரத்தை நினைத்து நினைத்து உன் மனம் வருத்தப்பட்டு வேதனையடைந்ததெல்லாம் போதும். உன் உள்ளத்தை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன். காலத்தை உதாசீனம் செய்யாமல் அதை துரத்தி பிடித்து உன் வெற்றியை கொண்டு வா. எல்லாம் வல்ல இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்கிறாய்? நீ ஏன் இன்னும் எந்த நிலையிலும் வராமல் முன்னேற்றத்தை பெறாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என யோசிக்கிறாயா? நீ ஏன் எதையும் முயற்சி செய்யவில்லை என்று நான் உன்னை திரும்ப கேட்கட்டுமா? நீ பல விஷயங்களை என்னிடம் வேண்டுதலாய் வைத்திருக்கிறாய். அது நடப்பதற்கு எந்த அளவிற்கு நீ முயற்சி செய்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என் செல்லமே? நீ நினைத்தது நிறைவேற வேண்டும் என யோசிக்கிறாயே தவிர அதற்கேற்ற சரியான முயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் உனக்குள் இல்லை. அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாளை செய்து கொள்ளலாம் என தேவையில்லாமல் தட்டி கழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கான வெற்றியை தாமதமாக்குகிறது. நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கான வளமான வாழ்வை என்னால் தர முடியும் என் செல்லமே. உன்னுடைய கோழைத்தனத்தாலும் சோம்பேறித்தனத்தாலும் தான் இப்போது வாழ்க்கையில் பெருந்துன்பங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். கலங்காதே. உன்னுடைய அமைதிக்கும் முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் பலனுக்கும் பரிசை நான் தருவேன். பக்தி என்பது நீ என்னை பற்றி சிந்திப்பது மட்டும் கிடையாது. உன் வாழ்க்கையை நீ எந்த அளவிற்கு நேர்மையாய் நியாயமாய் வாழ்வுகிறாய் என்பது கூட ஒரு வகையில் பக்திதான் என் செல்லமே. உன்னை நீயே பலவீனம் என யோசித்துக் கொள்ளாதே. அது மிகப்பெரிய தவறு. என்னுடைய எல்லா வல்லமையையும் இந்த வராகியம்மா நான் உனக்குள் கொடுத்து வைத்திருக்கிறேன். துணிந்து தைரியமாக செல். என்னுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற நீ இனி யார் காலிலும் விழாமல் யாரிடமும் போய் கெஞ்சி கேட்டு பணிந்து நிற்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். இனிமேல் நீ இதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறி அழகான ராஜ யோகத்தோடு கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாய் நிற்பேன். கொடுப்பதற்கு உன்னிடம் உதவுமே இல்லை என்றாலும் கூட கவலைப்படாதே. கூடிய விரைவில் 4 பேர் அல்ல 40 பேருக்கு நீ கொடுத்து உதவும்படியும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நல்லது செய்து நீ நிம்மதியாய் வாழும்படியும் உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் அதிகரிக்கத்தான் போகிறேன். எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகியம்மா நான் கைவிட மாட்டேன். கலங்காதே என் செல்லமே. சில ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் நடந்தால் அதுதான் விதி. அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கிறது. கூடிய விரைவில் என் அருளால் உன் நிலைமையை மாற்றி அமைப்பேன். நல்ல நேரம் வந்துவிடாதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் முன் வாழ்வில் நீ வாய்த்திருந்து சொல்ல முடியாத வேதனைகளும் சோதனைகளும் இருப்பதை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நிச்சயமாக உன் வேதனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் தருவேன். நீ கலங்காதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் மனதிற்குள் நான் இருக்கும்போது மனக்கவலை உனக்கெதற்கு? கவலை என்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த வராகியம்மா என்னை பற்றி யோசி. உனக்கான ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த வராகியம்மா நான் கொடுத்தே தீருவேன். தேவையில்லாமல் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக வருந்தி வேதனைப்பட்டு அவர்களை வழி வாங்கியே ஆக வேண்டும் என அற்ப சந்தோஷத்தை நினைத்து அலைபாய்ந்து திரியாதே. என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாய் நின்று நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்து காட்டுவேன்.